விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர்ற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வருது. குறிப்பா இந்த சீரியலோட சீசன் 1 மிகப்பெரிய வெற்றியை பற்றனால சீசன் 2 இப்போ புது கதைகளத்தோட சூப்பரா எடுத்துட்டு வராங்க. மேலும் இந்த சீரியலுக்கு தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த சீரியல்ல மீனா கேரக்டர்ல சீசன் 1 சீசன் 2ல நடிச்சிட்டு வர்றவங்க தான் நடிகை ஹேமா. இவங்களோட யதார்த்தமான நடிப்புக்குன்னே தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது நடிகை ஹேமா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சில அதிர்ச்சியான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அதுல அவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு வரும்போதுதான் எனக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு. அப்போ நான் இனிமே பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிக்க வேணாம் அப்படின்ற முடிவோட தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட குழந்தை வளரும் போது அவனுக்கு அம்மா பாசம் கிடைக்காம மட்டும் போயிடக்கூடாதுன்னு தெளிவா இருந்தேன். ஆனா என்னோட வீட்டுல எனக்கு அதிகமான சப்போர்ட் இருந்தனாலதான் குழந்தை பிறந்த அப்புறமா கூட நான் சீரியல்ல நடிச்சிட்டும் குழந்தையும் நல்லபடியா வளர்த்தேன். மேலும் நான் ஒன்னும் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த இடத்துக்கு வரல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். குறிப்பா எனக்கு சினிமாவுல ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல நான் பேசின சம்பளத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட பேசின சம்பளத்தை விட ரொம்பவே குறைச்சாங்க. அப்போ நான் ஏன்னு கேட்டதுக்கு மூஞ்சுக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதே பெருசுன்னு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் உடனே அந்த படத்துல நடிக்காம விலகிட்டேன். அப்புறம் ஏதோ சில காரணத்தினால அந்த படமும் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு எமோஷனலா சொல்லிருக்காங்க. மேலும் இப்போ நடிகை ஹேமா சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் தான் பாண்டியன் ஸ்டோர் ரசிகர்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஹேமா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் அவங்க நடிப்பு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.